நடுநாட்டின் கண் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது திருப்பெண்ணாகடம் என்ற சிவஸ்தலமாகும். இது கடந்தை என்ற பெயராலும் வழங்கப்பட்டது. பிரளயகாலேஸ்வரர் என்று இந்த தலத்து பெருமானுக்கு பெயர் வழங்கப்படுகிறது. பிரளயங்களையெல்லாம், அதாவது ஊழிகளையெல்லாம் கடந்த பெருமான் இந்த நகரையும் பிரளயத்திலிருந்தும் ஊழியிலிருந்தும் காப்பாற்றியபடியால் இறைவனுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது. ஊழியை கடந்தபடியால் கடந்தை என்ற பெயர் வந்திருக்கலாம் என்றும் கருத இடம் உண்டு. ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய சன்னதியை துங்கானை மாடம் என்று தேவாரம் குறிப்பிடுகின்றது. இது கஜபிருஷ்ட விமானத்தை கொண்டது. சுடற்குழந்தீஸ்வரனாக பிரளயகாலேஸ்வரர் 4 திசைகளிலிருந்தும் தன்னை தரிசிக்கும் ஒரு அருட்காட்சியை இங்கு வழங்க காணலாம். இந்த தலமானது விருத்தாச்சலத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. இதற்கு இருப்பு பாதை நிலையமும் உண்டு. பெண்ணாகடம் என்று வழங்கப்படும் இந்த தலம் சுருக்கமாக பெண்ணாடம் என்றும் மக்கள் வாக்கில் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு இந்த பெயர் வருவதற்கு தலபுராணம் ஒரு வரலாற்றை குறிப்பிடுகின்றது. ஒரு சமயம் இந்திர லோகத்தில் மலர்கள் கிடைக்காமல் தேவேந்திரன் கலங்கிய பொழுது மலர்களை நந்தவனத்திலிருந்து கொய்து வரும் கன்னியர்களை மலர்களை தேடி கொய்து அவற்றை விரைவில் கொண்டு வருமாறு பணித்தான். அவர்களும் பல இடங்களில் தேடிவிட்டு பின்னர் நில உலகத்திற்கு வந்து தென்திசையில் இந்த தலத்தை வந்து அடைந்தார்கள். அங்கு மலர் மணத்தோடு அருள் மணமும் ததும்ப கண்டார்கள். அந்த பூஞ்சோலையின் நடுவில் பெருமான் அருட்காட்சி நிலவுவதைக் கண்டு தன்னை மறந்தவர்களாக தவநிலை பூண்டு சிவபூஜை செய்தார்கள். இவ்வாறு தேவகன்னியர்கள் தேவலோகத்தை அகன்று நெடுநாட்கள் ஆகிவிட்டபடியால் கவலையுற்ற தேவேந்திரன் காமதேனுவை அனுப்பினான். காமதேனுவும் இத்தலத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கே சிவபூஜை செய்து கொண்டிருந்த தேவலோக கன்னியர்களை கண்டது. தானும் சிவபூஜைக்கு தன்னால் இயன்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று எண்ணியது. பெருமானுக்கு தூய பாலை தந்து உதவியது. இவ்வாறு அந்த தேவலோக பசுவும் சிவபூஜையில் கலந்து கொண்டது. பின்னர் இந்திரன் இந்த பசுவும் திரும்பி வராததைக் கண்டு கவலையுற்று தனது வெள்ளை யானையை அனுப்பி வைத்தான். ஐராவதம் என்கிற இந்த வெள்ளை யானையும் இதே இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கு நடந்த சிவபூஜையை கண்டு ஆனந்தித்து தானும் பெருமானுக்கு ஒரு விமானம் போல் அமைந்து நிழல் அமைத்து வழிபாடு செய்தது. இவ்வாறு தேவகன்னியர்கள் தேவலோக பசுவான காமதேனு, தேவலோக தருவான தேவலோகத்தினுடைய யானையான வெள்ளை யானை ஐராவதமானது இங்கு வந்து சிவபூஜை செய்தபடியால் பெண் ஆ கடம், பெண் என்பது தேவலோக பெண்களையும், ஆ என்பது காமதேனுவையும், கடம் என்பது வெள்ளையானையும் குறிப்பிட்டதால் பெண்ணாகடம் என்று இந்த தலம் வழங்கப்பட்டது. இவ்வாறு
சிவலிங்கத்தின் மீது அபிஷேகித்த பாலானது வழிந்தோடி தேங்கி நின்ற இடத்தை கபிலை தீர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது இந்த திருக்கோயிலின் மேற்பால் உள்ளது. இவ்வாறு தான் அனுப்பிய கன்னியர்களும் காமதேனுவும் வெள்ளையானையும் திரும்பி வராதைக் கண்டு தேவேந்திரன் தானே நேரில் வந்து என்ன ஆயிற்று என்று தேடலானான். இறுதியாக பெண்ணாகடத்திற்கு வந்து இந்த அருட்காட்சியை கண்டான். பெருமானுடைய அருட்காட்சியை கண்டு தானும் அதில் ஈடுபட்டு சிவபூஜை செய்யலானான். யானை நாற்புறமும் தனது கான்களை ஊன்றி நிதானமாக அமைத்து இந்த வழிபாட்டை பிறர் செய்து வருவதைக் கண்டு அதிசயப்பட்டான். ஆகவே இதற்கு தூங்கானை மாடம் என்ற பெயர் வந்தது என்பார்கள். இந்த திருக்கோயில் மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது. ஊரின் நடுவில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் சுமார் 400 அடிக்கு 500 அடி சதுர பரப்பில் அமைந்துள்ளது. இந்த முதல் திருச்சுற்று மதில் வாயிலில் கோபுரம் இல்லாவிடிலும் பஞ்சமூர்த்திகளை எழுந்துருளச் செய்து அழகுற திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதனை கடந்து உள்ளே புகுந்தால் நந்தவனம் அழகுற திகழ்கிறது. இங்கு அமைந்துள்ள நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் கிழக்கு நோக்கி, அதாவது இறைவனை நோக்காது கோபுரவாயிலை நோக்கியவாறு அமைந்திருக்கிறார். அதற்கு காரணமும் சொல்லப்படுகிறது. ஊழிக்காலத்தை உலகத்தையே அழிப்பதற்காக பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும்பொழுது அதிலிருந்து இந்த நகரை காப்பதற்காக சுடற்கொழுந்தீசன் தனது நந்தியம்பெருமானை அனுப்பி அதனை தடுத்தருளினார் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த நந்தி அந்த வெள்ளத்தை நிறுத்துவதற்காக புறப்பட்ட நிலையில் காட்சி தருகின்றார். வெள்ளத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றியது போல் பாவ வினைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்ற புறப்பட்டு விட்டது போல நமக்கு தோன்றுகிறது. இதற்கு அடுத்த திருச்சுற்றின் வாயிலில் அழகிய கோபுரத்தை காண்கின்றோம். இந்த கோபுர வாயிலின் மேல்பக்க சுவரின் தென்புறம் மெய்கண்டாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. நேர் எதிரில் வடபகுதியில் கலிக்கம்ப நாயனாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. கொடிமரமானது சுமார் 30 அடி உயரம் அமைந்திருக்கிறது. இங்கு உள்ள பிரதோஷ நந்தியும் அதிகார நந்தியைப் போலவே கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. ஆக இது பாப விமோசன ஸ்தலமாகவும் இது திகழ்கிறது. இதனை அடுத்த மேற்புறம் 16 கால் மண்டபத்தையும் நாம் காண்கின்றோம். இதனை கடந்தால் சுடற்கொழுந்து நாதன் உரையக்கூடிய திருச்சன்னதியை அடைகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தில் ஒரு மலைக்கோயிலும் அழகுற அமைந்திருக்கிறது. இந்த கட்டுமலை தோன்றுவதற்காக ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்நகரின் தென்புறம் ஒரு சௌந்தர சோழபுரம் என்ற ஒரு ஊர் இருந்ததாகவும் அதில் சௌந்தரவல்லி என்ற பெயருடைய ஒரு மாது வாழ்ந்து வந்ததாகவும் அவள் இந்த பெருமானின் மீது மிகவும் பக்தி செலுத்தியபடியால் இந்நகரத்திற்கு வரும்பொழுதெல்லாம் கடைத்தெருவிலிருந்தே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணினாளாம். அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாகத்தான் இந்த பிரகாரத்தில் மலை போல இந்த திருச்சன்னதியை உயர்த்தி கட்டினார்கள் என்று குறிப்பிடுவது உண்டு. அதற்கு மேல் ஏறி இறங்குவதற்காக படிக்கட்டுகளை அமைத்திருக்கிறார்கள். தெருவிலிருந்து நின்று பார்த்தால் கட்டுமலை கோபுரத்தில் உள்ள சிவலிங்க பெருமான் காட்சியளிப்பார்.
இந்த சௌந்தரேஸ்வரருடைய சன்னதியின் அடிபாகம் செங்கல்லால் அமைந்து மேலே அழகிய மேடை அமைந்திருக்கிறது. அதன் மீதுதான் இந்த திருச்சன்னதி, விமானம் ஆகியவை அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது தூங்கானை மாடம் என்று சொல்லப்படும் சுடற்கொழுந்தீஸ்வரருடைய திருச்சன்னதி அடைகிறோம். பெருமான் இங்கு அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பெருமானை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பரவி பதிகங்கள் அருளியுள்ளார்கள். திருஞான சம்பந்த பெருமான் இந்த இறைவனை பாடும்பொழுது உலகத்தவர்களாகிய நமக்கு அந்த பதிகத்தில் உபதேசம் செய்வதையும் காண்கின்றோம். இந்த பிறவி நிலையாதது ஒன்று, துயரங்கள் மிக்கது, பல தீமைகளை கொண்டது, நோய்வாய்ப்படுவது, இதிலிருந்து உடல் விடுதலை பெற்றாலும் உயிர் மீண்டும் மீண்டும் பல பிறவிகள் எடுத்து பல உடல்களை சேர்கின்றது. இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கடந்தை திருக்கோயிலுக்கு சென்று தூங்கானை மாடத்தை தொழ வேண்டும். வேறு ஒன்றும் வேண்டாம், செய்ய வேண்டாம். பெருமானுடைய நாமங்களை ஓவாது உரைத்து அவனை தியானித்து அவனை அடிபரவி இந்த தூங்கானை மாடத்தை தொழுமின்களே என்று நமக்கு உபதேசம் செய்வது போலவே இந்த பதிகம் முழுவதையும் அமைத்துள்ளார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி பாடிய பதிகத்தின் திருக்கடைக்காப்பில் இத்திருப்பதிகத்தை பாடுபவர்களும் கற்பவர்களும் கேட்பவர்களும் விண்ணுலகத்தை அடைந்து பேரின்ப வாழ்வு பெறுவார்கள், பிறவித் துயரிலிருந்து நீங்குவார்கள் என்று பலனையும் குறிப்பிட்டருள்கின்றார் காழிவள்ளல். அப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பதிகம் இது. ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீர் எல்லாம் அடிகள் அடி நிழல் கீழ் ஆழமணம் கிடங்கும் மதிலும் சுலாவியங்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே தனது இளம் வயதில் சமண மதத்தை சார்ந்த மருள் நீக்கியார் தமக்கையாராகிய திலகவதியாருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி திருவதிகை விரட்டானத்து பெருமான் அருளியபடியால் சூளை நோய் வைக்கப்பெற்று மீண்டும் திருவதிகையை அடைந்து தமக்கையாரிடம் அந்நோய் தீர வழி கேட்கும் பொழுது திலகவதியார் தீராத நோய்களெல்லாம் தீர்க்க வல்ல பெருமான் வீரட்டானத்து இறைவன் ஒருவனே என்று அவன் கழல் பரவுவாயாக என்று திருநீர் அளித்து திருக்கோயிலுக்குள் அனுப்பினாராம். அப்படி பெருமானை வழிபடும் பொழுது கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று அவரது திருவாயினின்றும் தேவாரம் வெளிப்பட்டது. இறைவனால் திருநாவுக்கரசர் என்று திருநாமம் வழங்கப் பெற்றார். பின்னர் சமணர்கள் தந்த பல்வேறு
துன்பங்களிலிருந்தும் சிவனருளால் தீங்கின்றி மீண்டும் எழுந்தார். அந்த பெருமானை பாடுவது, அவனுடைய திருக்கோயில்கள் தோறும் சென்று வணங்குவது என்று கருதியவராக ஒவ்வொரு தலமாக சென்று அவரை வழிபடத் துவங்கினார். பெருமான் எவ்வுயிர்க்கும் சான்றாகிய ஒருவன், தோன்றா துணையாக இருப்பவன், ஈன்றாளுமாய் எந்தையுமாகி இருப்பவன். அப்படிப்பட்ட பெருமானை தன் தமிழ் மாலைகளால் பரவினார் நாவுக்கரசர். திருவதிகைப்பதியை சென்று அடைந்து கைத்தொண்டு செய்து பதிகங்களால் பெருமானை பாமாலை சூட்டி மகிழ்ந்தார். அருகிலுள்ள திருமாணிக்குழியையும் திரு திணைநகரையும் சென்று வணங்கினார். இவ்வாறு இறைவனை தமிழ் மாலைகளால் பரவியபடியால் தமிழ் ஈசர் என்று இறைவனை குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். இவ்வாறு பல தலங்களுக்கு சென்று வணங்கும் பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது, அவருடைய அருட்கோலம் எப்படி இருந்தது, இதனை குறிப்பிட்ட சேக்கிழார் பெருமான் தூய வெண்ணூறு துதைந்த பொன்மேனியும் தாழ் வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்றெல்லாம் அவரை நம் கண் முன்னர் கொண்டு வந்து நிறுத்துவது போல் பெரிய புராணத்தில் பாடியுள்ளார். அந்த அதிகி வீரட்டானத்து இறைவனை அடியேன் பண்டு இகழ்ந்தவாறே என்று தனது செயலுக்கு வருந்தியவராக பதிக மாலைகள் சாத்தினார். அப்படிப்பட்ட நாவரசரை இருந்தமிழ்க்கு மன்னான வாகீச திருமுனி என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார். அவ்வாறு திருவதிகைப்பதியில் வசித்து வரும் காலத்தில் அருகில் உள்ள திருவெண்ணைநல்லூரையும் திரு ஆமாத்தூரையும் திரு கோவலூரையும் தரிசித்து வந்தார். பின்னர் பெண்ணாகடத்தை வந்து அணைந்தார். திரு தூங்கானை மாடத்தை அடைந்து பார் பரவும் திருமுனிவர் பழிந்தேத்தி பரவினாராம். பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார். சமன் சமய தொடக்குண்டு அடியேன் திசை மாறி சென்றேன், உயிர் வாழத் அறியேன். அவ்வாறு உயிர் வாழ்வதானால் என்னுடைய நாயகா நின் இலச்சினையை இட்டு அருள்வாயாக என்று தமிழ் மாலை பாடினாராம். அந்த இறைவனை என்ன விண்ணப்பித்தார் என்று சேக்கிழார் குறிப்பிடும் பொழுது, திருநாவுக்கர சுவாமிகள் எவ்வாறு அந்த பெருமானை துதித்தாரோ அந்த துதியில் உள்ள வரிகளிலிருந்தே அந்த பாடலை அமைத்திருக்கிறார் சேக்கிழார். திருநாவுக்கரசருடைய பதிகம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த வரியை அப்படியே கையாண்டு பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து என்று சேக்கிழார் அருளி செய்வார். எப்பொருட்கும் முடிவாகின்ற பரம்பொருளை உமைபாகம் கொண்ட பெருமானை சங்கரனாகிய சுடற்கொழுந்தீசனை திருவிருத்தத்தால் பாடி பரவினார் நாவரசர். இந்த பதிகத்தில் நமக்கு 3 திருப்பாடல்கள் கிடைத்துள்ளன. பிற பாடல்களை இறைவன் மறைத்தருளினான். இந்த 3 பாடல்களிலும் இந்த விண்ணப்பம் வெளிப்படுகின்றது. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரும் கூற்று அகல மின்னாரும் மூவிலைச் சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியில்
கலக்கும் உன்மேல் பழி காதல் செய்வார் தேவா திருவடி நீர் என்னை பூசு செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே கடவும் தீரி கடவாது ஒழிய கையிலை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனிமால்வரை போல் இடவம் பொறித்து என்னை என்று கொள்ள இரும் சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் தத்துவனே ஏ ஏ ஏ ஏ இவ்வாறு விண்ணப்பித்த பிறகு யாரும் அறியாத வண்ணம் ஒரு சிவபூதம் வாகீச பெருமானுடைய திருத்தோளில் மூவிலைச் சூலத்தையும் விடை சின்னத்தையும் பொறித்ததாம். இதனைக் கண்டு ஆனந்தித்த திருநாவுக்கரசர் திருவுருளை நினைந்து நினைந்து கண் அருவி பொழியும்படியாக பெருமானை நிலமுறத் தொழுது வணங்கி உய்ந்து ஒழிந்தேன் என்று எழுந்தாராம். அப்படிப்பட்ட அருள் திருநாவுக்கரசருக்கு கிடைத்தது. வேறு யாருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தலம் திருச்சன்னதி, இந்த சுடக்கொழுந்தீசனுடைய சன்னதி. இந்த பெருமானை ஒருமுறை அல்ல பலமுறை ஆயுட்காலம் முழுவதும் வணங்க வேண்டிய ஒரு சன்னதி, நாள்தோறும் நினைக்க வேண்டிய ஒரு சன்னதி. அப்படி அருள் வெள்ளம் பொங்கி ததும்பக்கூடிய ஒரு சன்னதியானபடியால் இதனை அன்பர்கள் தவறாது பலமுறை சென்று வணங்கி எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றோம். இந்த பெருமானுடைய பிரகாரத்தை வலம் வரும்பொழுது வடபுறச்சோர் ஓரமாக ஷண்பக மரத்தை காண்கின்றோம். இதுவே இந்த தலத்தினுடைய ஸ்தலவிருட்சமாகும். அம்பிகையினுடைய சன்னதியும் பல புராண ஓவியங்களை சூழலில் வரையப்பெற்றதாக மிகச் சிறப்பாக அமைந்துள்ள ஒரு சன்னதி. கடந்தை நாயகி என்று அம்பிகையை குறிக்கின்றார்கள். அழகிய காதலி என்றும் ஆமோதனாம்பிகை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சுவாமிக்கு கை வழங்கீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. கைதடிந்த கலிக்கம்பன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தில் தோன்றிய கலிக்கம்ப நாயனாரை குறிப்பிடுகின்றார் தனது திருத்தொண்ட தொகையில். இந்த நாயனார் சிவனடியார்களிடத்து மிகவும் ஈடுபாடு மிக்கவர். சிவனடியார்களுக்கு பணி செய்வதையே பாக்கியமாக கருதி வந்தவர். அவர்களை வரவேற்று பாத பூஜை செய்து அவர்களுக்கு உணவு அருத்தி அவர்களுடைய ஆசியை பெறுவதே தனது நோக்கமாக கருதி வந்தார் இந்த நாயனார். அவ்வாறு செய்யும்போது அவரிடத்தில் ஏவல் செய்து வந்த ஒருவர் சிவனடியாராக வரும்பொழுது அவருக்கு பாத பூஜை செய்வதும் பொழுது கலசத்தில் நீர் வார்ப்பதற்காக தனது மனைவியை அழைத்தார். தம்மிடத்தில் வேலை செய்வதற்கு இவ்வாறு செய்வதா என்று சற்று யோசித்த தனது மனைவியாரை சினந்த வண்ணமாக கைவாளால் அவளது கரங்களை வெட்டினாராம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவனடியார்களிடத்தில்
திருக்கோலத்தில் உள்ள பக்தி, சிவபக்தி இரண்டிலும் சிறந்தவராக விளங்கினார் கலிக்கம்ப நாயனார். சுடற்கொழுந்தீஸ்வரனுடைய அருளால் அவரது மனைவியாருடைய கை மீண்டும் துளிர்த்தது. இவ்வாறு அருள் பெற்றபடியால் இந்த பெருமானுக்கு கை வழங்கு ஈசர் என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. புஷ்பவனமாக விளங்கியபடியால் இந்த தலத்தை புஷ்பவனம், புஷ்பாரண்யம் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அம்பிகை வழிபட்டபடியால் பார்வதிபுரம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. எல்லாருடைய துயரங்களையும் நீக்குவதற்காக பெருமான் எழுந்தருளியுள்ளபடியால் சோகநாசபுரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இறைவன் நீங்காது வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கப்படியால் சிவவாசபுரி என்று மற்றொரு பெயரை இந்த தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இங்கு கபிலை தீர்த்தம் காமதேனுவால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. கோவில் முன்புறம் கீழ்த்திசையில் பார்வதி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இதனை பரமானந்த தீர்த்தம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஊரின் வடமேற்கில் முக்குளம் என்ற ஒரு குளத்தை குறிப்பிடுவதும் உண்டு. இதனை மெய்கண்டாருடைய தந்தை அச்சுத களப்பாளர் ஏற்படுத்தினார் என்பார்கள். ஊரின் கீழ்ப்புறம் இந்திர தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இந்த ஊரின் புறத்தே வெள்ளாறு ஓடுகின்றது. இங்கு ஆடி கார்த்திகை மாதங்களில் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. இந்த தலத்தை தரிசித்தோர்கள் வரிசையில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோர் பதியங்கள் பாடி பரவியதை குறிப்பிட்டோம். கலிக்கம்ப நாயனாருடைய பெருமையையும் குறிப்பிட்டோம். இந்த தலத்தில் அச்சுத களப்பாளர் என்ற ஒரு சிற்றரசர் இருந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேறு கிட்டாமல் இருந்தது. அப்பொழுது அருளந்தி சிவத்தை அணுகிய பொழுது அவருடைய அருளுரையின்படி திருவெண்காட்டிற்கு சென்று முக்குளத்தில் மூழ்கி வெண்காடமர்ந்த கண்ணுதலை பாடி அந்த பதிகத்தை பாராயணம் செய்து வந்தார். அதன் பயனாக பிறந்தவரே மெய்கண்டார் என்ற தெய்வ குழந்தை. அவருக்கு சுவேதவன பெருமாள் என்று இயற்பெயர் இருந்தது. பிற்காலத்தில் மெய்கண்ட தேவர் என்று அழைக்கப்பட்டார். மெய்கண்டார் இருந்த இடத்தை களப்பாளர் மேடு என்று வழங்குகிறார்கள். இவரே சிவஞான போதம் என்ற நூலை இயற்றியவர். அவர் பெயரில் ஒரு மடமும் இங்கு இருக்கிறது. மறைஞான சம்பந்தரும் இந்த ஊரில் பிறந்த ஒரு அருளாளர். நான்மறை ஆகமங்களை கற்றுணர்ந்தவர். அருணந்தி சிவாச்சாரியரிடம் பாடம் கேட்டவர். அவருக்கும் ஒரு தனிமடத்தை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதனையும் நாம் தரிசிக்க வேண்டும். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம், அடியார்கள் பெருமை ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தன்னிகரில்லாத ஒரு திருத்தலம் இந்த பெண்ணாகடம். தன்னிகரிற்ற பெருமான் சுடற்கொழுந்தீசன், பிரளயகாலேஸ்வரன். இந்த பெருமான் தன்னை தரிசிப்பவர்கள் எல்லோருக்கும் வேண்டிய அனைத்தையும் தந்தருளக்கூடிய வள்ளல். அந்த வள்ளலை அனைவரும் சென்று வணங்கி பெரும்ப பெருவாழ்வு பெற வேண்டும், பிறவாத நிலை பெற வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து கோரிய வரங்கள் அனைத்தையும் பெறுவாராக.